ஃபிடே மகளிர் செஸ் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனைகள் முன்னேறியுள்ள நிலையில் மகுடத்தை சூடப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சர்வதேச செஸ் கூட்டமைப்பு நடத்தும் மகளிர் செஸ் உலகக்கோப்பை தொடர் ஜார்ஜியாவில் நடைபெற்று வருகிறது. ஜூலை 5ஆம் தேதி தொடங்கிய மகளிர் செஸ் உலகக்கோப்பை தொடர் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தொடரில் வைஷாலி, ஹரிகா துரோணவள்ளி, கோனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் உள்பட மொத்தம் 107 வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். பல்வேறு சர்வதேச நாடுகள் இதில் பங்கேற்ற நிலையில் ஹரிகா துரோணவள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த வைஷாலி, திவ்யா தேஷ்முக் மற்றும் கோனேரு ஹம்பி என 4 வீராங்கனைகள் கால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினர். இதில் ஹரிகா மற்றும் வைஷாலி தோல்வியடைந்தாலும் ஹம்பி மற்றும் திவ்யா அரையிறுதிக்கு முன்னேறினர். அரையிறுதிப் போட்டியில் 2 இந்திய வீராங்கனைகளும் சீன வீராங்கனைகளுக்கு எதிராக பல பரீட்சை நடத்தினர். இதில் முதல் அரையிறுதிப் போட்டியில் திவ்யா தேஷ்முக் சீனாவின் டான்ஜாங்கியுடன் மோதினார். இந்த போட்டியில் 1.5க்கு 0.5 என்ற கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு திவ்யா தேஷ்முக் முன்னேறினார். இதன் மூலம் மகளிர் செஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை திவ்யா தேஷ்முக் பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் உலகக்கோப்பை பெண்கள் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய பெண் என்ற சாதனையை அவர் படைத்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த திவ்யா தேஷ்முக் கடந்த 2021ஆம் ஆண்டு செஸ் அரங்கில் பெண் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நடைபெற்ற 2வது அரையிறுதியில் கிராண்ட் மாஸ்டர் கோனேரு ஹம்பி சீனாவைச் சேர்ந்த டிங்ஜி லீ என்பவரை எதிர்கொண்டார். அந்த போட்டியில் வெள்ளைக்காயுடன் களமிறங்கிய கோனேரு ஹம்பி ஆரம்பத்தில் தடுமாற்றத்தை வெளிப்படுத்தினார். இறுதியில் 75 நகர்த்தலுடன் போட்டி டிராவில் முடிந்தது. இதையடுத்து நடைபெற்ற டை பிரேக்கர் போட்டியில் கோனேரு ஹம்பி 5-3 என்ற கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதன் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டிக்கு திவ்யாவும் கோனேரு ஹம்பியும் தகுதி பெற்று அசத்தியுள்ளனர். இந்தியா சார்பில் 2 வீராங்கனைகள் மகளிர் செஸ் உலக கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருப்பது இதுவே முதல் முறையாகும். இறுதிப் போட்டியில் 2 இந்திய வீராங்கனைகள் மோத உள்ளதால் சாம்பியன் பட்டம் இந்தியாவுக்குத்தான் என்று முடிவாகிவிட்டது. இதனால் ஒட்டுமொத்த ரசிகர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். இருந்தாலும் கோப்பையை கைப்பற்றப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துக்குமார்.